ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله في محكم التنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கடமையான ரமலான் நோன்பை நோற்றவர்களாகவும் அதை நிறைவேற்றுவதாகவும் இரவு தொழிலில் பூர்த்தி செய்வதாகவும் தாங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுவே நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்று நாளை மறுமையில் நோன்பாளிகள் நுழைகின்ற ரையான் என்ற சுவனவாசிகள் நுழைகின்ற நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறது. கணிக்கக்கூடிய அன்பார்ந்த இளமை சகோதர சகோதரிகளை, பொதுவாகவே ஒரு சமூகம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு சமூகம் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்றால், ஒரு சமூகம் ஒரு மிகச்சிறந்த பிரகாசமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், வாழ்க வயதினர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை அந்த சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்தால்தான் அந்த சமூகம் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை அடைய முடியும் என்பது வரலாற்று சான்று அன்புக்குரிய சகோதரர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதில் நபித்துவத்தை அடைந்த பிறகு அந்த சமூகத்திற்கு இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல ஆரம்பம் செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 40வது வயது என்பது இளமை பருவத்தின் இறுதி பருவம் என்று சொல்லப்படுகிறது, இறுதி நிலை என்று சொல்லப்படுகிறது. நபித்தோழர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இரு நபித்தோழர்களும் தங்களுடைய 40வது வயதுக்குள்ளாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த இரண்டு நபித்தோர்களும் அமல்களில் போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் முன்னிலையில் இந்த அளவிற்கு அவர்கள்
இந்த மாற்றத்திற்காக எல்லா விதமான அர்ப்பணிப்பும் செய்தார்கள் என்பது வரலாறு. அதே போன்று பல பெரும்பாலான நபித்தோர்கள் தன்னுடைய இளமை வயதிலேயே சிறு பிராயத்திலிருந்தே இந்த இஸ்லாமிய மாற்றத்திற்காக பல அரும்பெரும் தியாகங்கள் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சகோதரர்கள். அவர்களை தொடர்ந்து தாபியீன்கள், தபாவு தாபியீன்கள், இமாம்கள் என்று வரிசையாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக சுயமரியாதையோடு, கண்ணியத்தோடு, கௌரவத்தோடு நாம் தலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமொழிகளை சேகரிப்பதற்காக, தொகுப்பதற்காக செலவிட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய கையிலே புகாருடைய பல வார்கள் தவறு கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர். அதை படிப்பதன் மூலமாக, அதை நாம் வாசிப்பதன் மூலமாக பல செய்திகளை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்வோம் என்று சொன்னால் அந்த இமாம்களுடைய அர்ப்பணிப்புகள். ஆக இது போன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்பின் காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி நம்முடைய கையை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் அறிந்து கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் முன்னோருடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் இருக்கக்கூடிய சூழல். ஆக இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம் எது என்று சொன்னால், வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு, வளர்ந்து வருகின்ற இளம் சந்ததியினருக்கு இந்த தூய இஸ்லாத்தை எவ்வாறு எடுத்துச் சொல்வது, இஸ்லாத்தின் யதார்த்த தன்மையை எவ்வாறு அவர்களுக்கு புரிய வைப்பது, இஸ்லாமுடைய முக்கியத்துவத்தை, அவர்களின் தாற்பயத்தை எவ்வாறு அவர்களுக்கு விளக்கி வைப்பது. பல கலாச்சாரங்கள், பல சிந்தனைகள், பல கோட்பாடுகளுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு பிற பிற கலாச்சாரங்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர்களை பார்ப்போம் என்று சொன்னால், எதை கொண்டு இந்த இஸ்லாத்துடைய அந்த தூய்மை தன்மை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுங்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், மார்க்கத்தை கேட்பது போன்று பாவனை செய்கிறார்கள். எதை சொன்னாலும் சரி சரி என்று தலையாட்டிக் கொண்டே செல்கிறார்கள். எதை சொன்னாலும், எந்த விளக்கத்தை சொன்னாலும் அவர்கள் சரி என்று ஆமோதித்துக் கொண்டு செல்கிறாரே தவிர அவர்களுக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் நேர் வித்தியாசம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. பார்க்கணும், அவர்கள் தலையாட்டுவதற்கும் ஆமோதித்து செல்வதற்கும் அவர்கள் செயல்பாட்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளுடைய சகோதரர்கள், ஒரு இஸ்லாமிய இளைஞர் புகைப்பிடிக்கிறான், மது அருந்துகிறான், விபச்சாரம் புரிகின்றான் அன்புக்குரிய சகோதரர்கள். போதை வஸ்துக்களை பயன்படுத்தி ஒத்தி வேதளித்து இன்றைக்கு வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்திற்கு மாற்றமான, மார்க்கம் தவிர்த்துள்ள மானக்கேடான காரியத்தை துணிச்சலோடு செய்கிறான் என்றால் இன்றைக்கு இளைஞருடைய எதிர்காலம் எந்த திசையிலே சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மதுபானத்தின் சூதாட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டவர்களே, மதுபானமும் சூதாட்டமும் இன்னும் நீங்கள் அம்பருக்கு குறி கேட்டதும் இவையெல்லாம் செய்தாவுடைய அருவருக்கத்தக்க செய்திகளில் உள்ளவையாகும். இவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்பதாக
அல்லாஹ் மூமின்களுக்கு இது குறித்த எச்சரிக்கையை விடுக்கிறான் என்று சொன்னால், இது போன்ற வசனங்கள், இது போன்ற அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திற்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. இது போன்ற சீர்கேட்டிற்கு, இது போன்ற தலைமுறை செல்வதற்கு என்ன காரணம்? யார் காரணம் அன்புக்குரிய சகோதரரே? யார் காரணம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவருடைய பெற்றோர்கள் தான் காரணம். அல்லாஹ் சொல்லி காட்டினான், இந்த மதுபானத்தின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டும் தொழிலை விட்டும் செய்தான் தடுப்பதை தவிர இல்லை. எனவே நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்படுவதற்கு முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, முழுக்க முழுக்க ஒரு பிள்ளை தடம் புரள்வதற்கு, திசை மாறி செல்வதற்கு, தடம் புரண்டு தளமாறி செல்வதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்கள் தான் காரணம். தன் பிள்ளை எங்கே செல்கிறான், என்ன செய்கிறான், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறான், யாரோடு நட்பு பாராட்டுகின்றான், பேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக யாரோடு அவன் சேட்டிங் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் என்ன பிரச்சனை சொன்னா, நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம் என்றால் என்ன நோக்கத்திற்காக வளர்க்கிறார்கள்? என் பிள்ளை படிச்சு நல்லா பெரியவனாகி கை நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும், தோட்டம் துறவு வாங்கணும். இந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களே தவிர மார்க்க விஷயங்களை, மார்க்க செய்திகளை என் பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், தீன் கல்வியை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உடைய பெற்றோர்கள் மிக மிக சொற்பம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக மிக சொற்பம். அவங்க பார்க்கிறோமா இல்லையா? மதரசாவுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக அனுப்புகிறார்கள்? அனுப்புறதில்லை. அதை விட கூடுதலாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு 7 மணிக்கே தயாராகி செல்லக்கூடிய எத்தனையோ பிள்ளைமார்களை பார்க்கிறோம். அப்ப உலக கல்வி மூலமாக முழுக்க முழுக்க மார்க்க வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் வளர்க்கப்படுவதின் விளைவு இன்னைக்கு பெற்றோரை கூட வயது முதிர்ந்த நிலையில் அவரை தன்னந்தனியாக ஆதரவற்ற நிலையிலே கைவிடக்கூடிய சூழலை பார்க்கிறோம் என்று சொன்னால் மார்க்க அடிப்படை கொஞ்சம் கூட இல்லாமல் வளர்க்கப்படுவதின் விளைவு பெற்றோர்கள் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள், அறிவுரை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரியாத விளைவு அன்புக்குரிய சகோதரர்களே. பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. நீங்கள் அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு யாரோடு இணையாக ஆக்கிவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லினான், இம்மா யுபலகன்ன இந்தக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த பெற்றோரில் வயது முதிர்ந்த நிலையில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடம் வருகின்ற பொழுது ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹகுமா வகுல் லஹுமா. அல்லாஹ் சொல்லி காட்டான், அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடம் வருகின்ற பொழுது அவர்கள் சீ என்று சொல்கிறார்கள். என்று சொன்னா சீ என்ற வார்த்தை கூட பயன்படுத்திவிடாதீர்கள், அவர்கள் விரட்டிவிடாதீர்கள். மேலும் அவர்கள் சொல்லுங்கள் வக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்கள் கனிவான சொல்லையை, நல்ல சொல்லையை நீங்கள் சொல்லுங்கள்
வேற எந்த வார்த்தையை பேசுகிறார்கள்? அன்பான பண்பான வார்த்தையை பேசுங்கள், கனிவான வார்த்தையை சொல்லுங்கள். இன்னைக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? முழுக்க முழுக்க பொருளாதாரம், முழுக்க முழுக்க உலக ஆதாயம், உலக லாபத்தை மையமாக வைத்து தன்னுடைய பிள்ளைகளை ஆளாக்கிய காலத்தினால பெற்றோரை கூட இன்னைக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய, அவர் தன்னந்தனியாக ஆதரவற்ற நிலையை விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால், மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் கூட அவர்களை நுகர விடாமல், மார்க்க செய்தி கொஞ்சம் கூட அவர் காதுகளுக்கு செல்ல விடாமல் தடுத்ததுகளை அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குழந்தை 7 வயது அடைந்துவிட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயது அடைந்து தொழாவிட்டால் அடித்து தொழச் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? குழந்தை மீது உள்ள அதீத அன்பின் காரணத்தினால் என்ன செய்வோம்? குழந்தை சூப்பரா விட்டுருவோம், பஜ்ருக்கு எழுப்ப மாட்டோம், ஏழை தொழில்களை சரியான முறையில் பேராவிட்டால் நாம் கண்டுக்காமல் விட்டு விடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என் பையன் கொஞ்சம் பெரிய நாளும் தொழிலை நிறைவேற்றி விடுவான் என்று அவன் மீது உள்ள அன்பின் காரணத்தினால் அவனை கண்டிக்காமல் விட்டு விடுவோம். இல்லை சகோதரர்கள், கண்டிக்கவன் இடத்தில் கண்டித்துத்தான் ஆக வேண்டும். இஸ்லாம் அவர்களுக்கு நிபந்தனையாக இருக்கிறது. நிச்சயமாக 10 வயது தோழாவிட்டால் அடித்தே ஆக வேண்டும். மற்ற விஷயத்தில் அன்பு காட்டுங்க, பண்பு காட்டுங்க, பாசம் செலுத்துங்க. தொழில் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் அவர்கள் வரம் தெரிகிறார்கள் சொன்னால் அவர்களை நாம் அடித்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கட்டளையிடுகிறது. இஸ்லாமுக்கு அதை வரையறுத்து சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தொழிலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்கள் நம் வளர்ந்து தோளுக்கு மேல் சென்று விட்டால் நம்ம பேச்சு அவன் கேட்க மாட்டான், அவன் பேச்ச நம்ம கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகள் பேச்சு நாம் கேட்கக்கூடிய அளவில் தான் பிள்ளைமார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு குறிக்கிறாலே மரபை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுபடிய குழந்தையை எப்படி வளர்த்தீங்க? இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்தீர்களா அல்லது கண்டதை காட்சி கொண்டதை போன என்று உலக அடிப்படையில் அவரை வளர்த்தீர்கள், ஆளாக்கிறீர்களா? கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்? அந்த அடிப்படையில் வளர்த்த காரணத்தினால இன்றைக்கு மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒழுங்கக்கேடான மானக்கேடான மார்க்கம் தடுத்துள்ள காரியங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இளைஞர்களை வைத்து இளம் தலைமுறையை வைத்துக் கொண்டு எப்படி நாம் மாற்று மதத்திற்கு அழைப்பு பணி செய்வது, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்களை எவ்வாறு களைவது பார்க்கிறோம். சகோதரி, எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. கேட்டால் தீங்கை செய்கிறார்கள். இந்த வயதில் நாம் அனுபவிக்காமல் எந்த வகையில் நாம் வாழ்க்கையை அனுபவிப்பது? இந்த வயதில் நாங்கள் உல்லாசமாக இருக்காமல் வேறு எந்த வகையில் நாங்கள் உல்லாசமாக இருப்பது? இன்றைக்கு எதிர்வாக புரியக்கூடிய இளைஞர்களை பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்க விஷயங்கள் அவருக்கு தெரியவில்லை. குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இது போன்ற பயான்கள் நடக்கக்கூடிய இளைஞர்களை அவர்கள் பங்கு பலி செய்வது கிடையாது. ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது, எது அடிப்படையோ அதை சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இளைஞர்களுடைய காலம், எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய சவாலான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இதுதான் காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு அவரை வாக்களித்தால் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜும்மா பயான்கள், கல்வியா வகுப்புகள், இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள், இருவருடைய முடிந்தோம் இது போல நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சிகளில் உங்கள் குழந்தைகளை பங்கு பெற செய்யுங்கள். குறைந்தபட்சம் இதான் குறைந்தபட்சம். நம்ம குழந்தைகள் எங்க சேர்க்கிறோம்? திருவருஷா போன்ற மதுசாக்கள் சேர்த்து இது போன்ற ஆளுநராக்கு முயற்சி, அது இல்லை முடியும்னு சொன்னா குறைந்தபட்சம் இது போன்ற பயான்கள், மார்க்க நிகழ்ச்சிகள், கல்வியா வகுப்புகள், அங்கங்கே மோகனாக்கள் நடக்கக்கூடிய இது போன்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள் உங்களுடைய பிள்ளைகளை பங்கு பெற செய்து அவரை முறையாக நீங்கள் வளர்த்தீர்கள் சொன்னால் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை, ஒரு இளைஞருடைய சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த
ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மூமின்களுக்கு உதாரணமாக பல வரலாறுகளை எடுத்து சொல்கிறார். அவர்கள் யார்? தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அதில் நபிமார்களும் உண்டு, நல்ல அடியார்களும் உண்டு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் அந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள். இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உம்மத்துல் வாஹிதா, அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? தனியாக தன்னந்தனியாக இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஒரு தனி நபராக இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்திலும் ஒரு அரசியலிலும் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னவர் இந்த நபி என்று சொன்னால் தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் செய்த தாவா பணி. எல்லாருக்கும் இளமை பருவத்துல அந்தந்த உலகத்துடைய ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் அவரை தேர்வு செய்து கொண்டான். சத்தியத்தை அந்த அரசனுக்கு எடுத்து சொல்கிறார்கள், அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள். எப்போ? இளைஞராக இருக்கின்ற பொழுது, வயது உயர்ந்த நிலையில் அன்பான சகோதரர்களே, இளைஞராக இருக்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சத்தியத்தை இவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் குறிப்பிட்டான், கலீலுல்லாஹ், தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். யாரு? இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமையை அல்லாஹ் தன்னுடைய நண்பன் என்று ஒரு மனிதனை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்தளவுக்கு எல்லா விதமான சோதனைகளிலும் அவர்கள் கவர்ந்து வந்து வெற்றி கண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், இது காலனி அபிஹி வ கௌமிஹி மஹாதிஹி தமாசுல் லதி அன்தும் லஹா ஆகிபூன். அவர் தம் தந்தையிடம் சொன்னார், தன்னுடைய சமூகத்தாரிடம் சொன்னார், நீங்கள் வழிபடுகின்ற உருவங்கள் எல்லாம் என்ன? நீங்கள் வழிபடக்கூடிய இந்த உருவங்கள் எல்லாம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தோம், அதனால் நாங்களும் பழகுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய மூதாதையரும் பகிரங்க வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். அதற்கு அந்த சமூக மக்கள் சொல்கிறார்கள், நீங்க எங்கள்கிட்ட உண்மையை தான் கொண்டு வந்திருக்கிறீர்களா, இல்ல விளையாடுவர்கள் ஒருவராக இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு தொடர்ந்து, அப்படி அல்ல, உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாவான், அவனே அவற்றை படைத்தவன், இதற்கு சாட்சி கூறுவோரில் நானும் ஒருவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் நீங்கள் புறம் காட்டியவர்களாக இந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பின்னாலே அல்லாஹ் சத்தியமாக இந்த சிலைக்கு ஒரு சதி செய்வேன் என்று சொல்லிவிட்டு எல்லா சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலை மட்டும் அப்படியே வைத்திருக்கிறார்கள். திரும்பி வந்து பார்க்கிறாங்க, சிலை எல்லாம் உடைந்து கிடக்கிறது, ஒரே சிலை மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. பேசிக் கொள்கிறார்கள், இவற்றை செய்தது யார், யார் இவற்றை செய்தது என்று அவர்கள் மசூரா செய்கின்ற பொழுது அங்கே சிலர் சொல்கிறார்கள், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இளைஞர். என்ன வார்த்தை வந்து இளைஞர் என்ற வார்த்தை வருகிறது. அந்த இளைஞர் தான் இதை செய்திருக்க கூடும் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொண்டு விசாரணை செய்யப்படுகிறது. கேட்கிறாங்க, இப்ராஹிமே, எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீவாமோ என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு அப்படி அல்ல, இதோ இந்த பெரிய சிலை இருக்கிறதே, இவற்றில் நீங்கள் கேளுங்கள், இவை பேசிக் கொண்டார்கள் இருந்தால் இவற்றில் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்ல உடனே அவர்கள் சொன்னார்கள், தங்களுக்கு திரும்பி ஒருவருக்குள் பேசிக் கொள்கிறார்கள், இவற்றை தெய்வங்களாக நீங்கள் நம்பிய நீங்கள் அநியாயக்காரர்கள் பேசிக் கொண்டார்கள், தங்கள் தலைகளை அவமானத்தால் தொங்கிக் கொண்டு கொண்டார்கள், நீங்கள் எதையும் செய்வதாக இருந்தால் இவரை நெருப்பிற்கு தூக்கி பொசுக்கி விடுங்கள் என்று அவர்களுள்ள மசூலா செஞ்சு ஒரு தீர்ப்பு செய்கிறாங்க. அவரை நெருப்பில் தூக்க
முனையை பூசி உரைகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான். குல்லா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே, இப்ராஹிம் அவர்களுக்கு நீ குளிர்ச்சியாகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகவும் நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான் என்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயது இளம் வயது. இந்த உலகத்தில் பட்டாம்பூச்சி போல பறந்து வாழக்கூடிய வயதில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சுமையை சுமந்து அந்த சமூகத்தாருக்கு, குறிப்பாக தன் தந்தை ஆசர் அவர்களுக்கு, அந்த சமூகத்தாருக்கு இந்த சக்திக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு படிப்பு எடுத்துதான் சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு காலமாக படிப்படியாக நமக்கு ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த போன்ற வரலாறுகளை, இது போன்ற சம்பவங்களை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நாம் நேரான பாதைக்கு திசை திருப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், கௌஃபர் அத்தியாயத்துல சொல்லுதல், கௌஃபரா தெரியலையா, அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை பற்றி சொல்றான்? குகைவாசிகள். குகைவாசிகள் யாரு? எல்லா வயது உயர்ந்த மனிதர்களா, வயது உயர்ந்த அடியார்களா என்று சொன்னால் எல்லாம் இளம் வாலிபர்கள், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் வாலிபர்கள். அவர்கள் அந்த சத்தியத்தை அந்த கொள்கைக்கார அரசின் முன்னால எடுத்து சொல்றாங்க. வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக அவனே எங்களுடைய இறைவன், எக்காலத்திலும் அவனை நாங்கள் தெய்வம் என்று அழைக்க மாட்டோம். அப்படி செய்தால் நிராகரிப்பு கொண்டு சேர்க்கும் வரம்பு மீறிய வார்த்தை நாங்கள் சொன்னவர்களாகவும் என்று அவர்கள் உறுதியாக கூறிய நிலையில் அவர்கள் இதயங்களை நாம் மறுபடுத்துவோம் என்று சொல்றாங்க. அந்த கொடுமைக்கார அரசனை அவனுடைய தண்டனை, அவனுடைய அந்த கைது செய்வதற்காக அவன் முயற்சி செய்கிற போது அவர்கள் கோயிலை தஞ்சம் அடைகிறார்கள். கோயிலை போய் தஞ்சம் அடைகிறார்கள். அந்த குகையில அவர்கள் தஞ்சம் அடைந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை உறங்கச் செய்கிறான். பல ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் உறங்க செய்கிறான். உறங்கச் செய்து அவர்கள் இடப்புறமாக வலப்புறமாக திரும்பி படுக்கிறார்கள். இந்த வரலாற்றை தமிழகத்துல படிச்சு பாருங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் கலந்த அந்த சமூகங்கள் பார்க்க நேரிடும். அல்லாஹ் சொல்றான், அவர்களை நீ விழித்துக் கொண்டிருப்பவர்களாக எண்ணுவீர்கள். அவரை நாம் வலப்புறம் இடப்புறமாக புரட்டுகிறோம் தவிர அவருடைய நாய் தன்னுடைய இரு முன்னங்கால்களின் வாசல்களில் வைத்து படுத்திருக்கிறது. அவர்களை நீ உற்று பார்த்தால் அவரை விட்டும் வெறுண்டு ஒரு பின்வாங்குவீர்கள். அவரிலிருந்து உண்டாகும் பயத்துக் கொண்டு நிரம்பிவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி அவரை பாதுகாக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சக்தியை பாதையில் அவர்கள் அடியெடுத்து வைத்த காரணத்தினால அவர்களை ஒரு வரலாறாக, அவர்கள் ஒரு படிப்பினையாக அந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலே அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் இவர்களெல்லாம் இளைஞர்கள் அன்புக்குரிய சகோதரர்கள். இவரெல்லாம் வாலிப வயதை உடையவர்கள். இவரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய அந்த சத்தியத்தை உள்ளத்திலே ஏந்திய காலத்தினாலே, அந்த அக்கிரமக்கார அரசுக்கு முன்னால் எடுத்து சொன்ன காரணத்தினாலே பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பின்பு அல்லாஹ்வின் அருளால் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் நமக்கு வரலாறு தெளிவுபடுத்துகிறது. ஆக இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது இதை சொல்லி அல்லாஹ் எப்படி மூங்களுக்கு எல்லாம் பாடமாக படிப்பையாக ஆக்கியிருக்கிறாரோ அதே படிப்புகளின் பாடங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக மிகச்சிறந்த பிள்ளைகளாக. ஏன்னா ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை செய்கிட்டால் இல்ல அந்த குடும்பத்துக்கு நஷ்டம், அந்த குடும்பத்துக்கு நஷ்டம் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நஷ்டம், எல்லாத்துக்கும் நஷ்டம் தான். ஆக ஒரு பிள்ளை சீர்திருந்தார் சொன்னால் அந்த குடும்பம் சீர்திருத்தி என்று சொன்னால் அந்த சமுதாயம் மிகச்சிறந்த எதிர்காலத்தை அடையும் என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களை பக்குவ செய்ய வேண்டும். மற்றும் எந்தெல்லாம் அந்த கல்வியா வகுப்புக்கு நடக்குமோ அங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு நீங்க உலக கல்வி பெறுவது ஒரு இருக்கட்டும்,
இந்த மார்க்க கல்வியும் அவர்கள் சேர்த்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நமக்காக மறுமை வாழ்க்கைக்காக இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலக்கூடிய ஒரு சிந்தனை சிற்பியாக அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வார்த்திருக்கக்கூடிய அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக ஒரு பெற்றோர்களாக ஒரு சமுதாயமான வாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.